ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆலயத்திற்கு செல்லும் முன் செய்ய வேண்டியவை: குளித்த பிறகு செல்லுதல், பரிசுத்தமாக இருப்பது முக்கியம். விபூதி, திருநாமம், குங்குமம் தரித்தல் சிவன் விஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய அடையாளங்கள். வழிபாட்டு பொருட்கள் எடுத்துச் செல்லுதல், பூக்கள், பழங்கள், தீபம் கொண்டு செல்லுதல், மனம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், அதாவது கோயிலில் நுழையும் முன்பாக தீய எண்ணங்களை விட்டுவிடுதல், கோபுர தரிசனம் செய்தல், கோயிலினுடைய வாசலில் நின்று கோபுர தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும். அதேபோல ஆலயத்தில் செய்யக்கூடாத செயல்கள்: அதிர்வெண் குறைக்கும் செயல்கள், அதாவது உரக்க பேசுதல், செல்போன் பயன்படுத்துதலை தவிர்க்க வேண்டும். நந்தி, பலிபீடம், கோபுர நிழலை மிதிக்கக்கூடாது. சன்னதியில் உள்ள விக்கிரகங்களை தொடக்கூடாது. சன்னதியின் முன்பு செல்ஃபி எடுப்பது மற்றும் வீண் பேச்சு பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஆலயத்தில் அசட்டையாக உடை அணியக்கூடாது. மரியாதை மிகவும் முக்கியம். ஆலய வளாகத்தில் உணவு உண்ணக்கூடாது. கோயிலின் தூய்மையை கெடுக்கக்கூடாது. குப்பைகளை கொட்டுதல் கூடாது. ஆலயத்தில் செய்ய வேண்டியவை: துவஜஸ்தம்பம் அருகே நின்று கும்பிடுதல், அதாவது கொடிமரம் முன்பாக நின்று வணங்குதல். நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே சிவனை தரிசிக்க வேண்டும். ஆலய குளத்தில் கை கால்களை கழுவி சுத்தமாக பிரவேசிக்க வேண்டும். வழிபாட்டின் போது மனதிற்குள் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். தீபம் ஏற்றி 48 நாட்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தால் நம் எண்ணங்கள் நிறைவேறும். தொழுகை செய்யும் பொழுது நமஸ்கார முறைகளை பின்பற்ற வேண்டும். ஆண்கள் செய்ய வேண்டிய நமஸ்காரம் தரையில் முழுவதுமாக விழுந்து வழிபடுதல், அதாவது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தல். பெண்கள் செய்ய வேண்டிய நமஸ்காரம் தலை மற்றும் முழங்கால்கள் தரையில் படும்படி வழிபடுதல், அதாவது பஞ்சாங்க நமஸ்காரம்.